இன்னைக்கு நம்ம தன திரையோதசி செல்வத்தை கொட்டி கொடுக்கும், நோய் நொடி தீர்க்கும், தந்தேரஸ் சூட்சும வழிபாடு, லக்ஷ்மி குபேர பூஜை, தன்வந்திரி வழிபாடு, யம தீபம் வழிபாடு, இதெல்லாம் எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். இந்த தந்தேரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தன திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பாக வரக்கூடிய திரையோதசி, அதைத்தான் தன திரையோதசி, தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த தந்தேரஸ் அப்படின்றத நம்ம இந்த நாள் அன்னைக்கு நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலங்களில் 5 நாள் தீபாவளியாக கொண்டாடப்படும். அதில் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தேரஸ் தான். மகாலட்சுமியும் தன்வந்திரி பகவானும் அவதரித்த தினம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வட மாநிலங்களில் லக்ஷ்மி குபேர பூஜையும் தன்வந்திரி பூஜையும் யம தீபம் ஏற்றியும் அந்த முதல் நாளை வரவேற்பாங்க தீபாவளிக்கு. அதனால் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்மளும் அந்த தந்தேரஸ் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதன் மூலம் உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும். வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ்.